நண்பர்களுக்கு வணக்கம். பங்களாதேஷ் தினந்தோறும் புதுசு புதுசாக செய்திகள் வந்துகிட்ருக்கு. செய்திகள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நல்ல செய்தி எப்போவுமே பெருசாக செய்தியாக ஏற்கப்படாது. கெட்ட செய்திகள், பரபரப்பான விஷயம், ரோடு ஆக்சிடெண்ட்டு, தீ பிடிக்கிறது, காட்டு தீ வர்றது, பெரிய கிராஷு, வெள்ளம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் செய்தியாக தெரியுது. மக்கள் அதைத்தான் பரபரப்பாக படிக்கிறதுக்கு ஆர்வம் காமிக்கிறாங்க. அது இல்லாமல் தேர்தல் வருது அப்படின்னா, யார் யார் போட்டி போடுறாங்க, சண்டை போடுறாங்களா, கட்டி பிடிச்சி உருள்றாங்களா, கூட்டணி பேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட இது விஷயமே. இப்போ நம்ம பேச போகிறது இன்றைக்கி கரண்ட்டில் பங்களாதேஷோட நிலைமை என்ன, அங்கே புதுசு புதுசாக தினந்தோறும் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கே, அதை பற்றி பேச போகிறோம். நான் கசாலி டீகோட்ஸ். இந்த சேனல் சினிமா, உலக செய்திகள், உள்ளூர் அரசியல், அப்புறம் ஏதாவது புதுசாக இருக்கக்கூடிய வித்தியாசமான ஆர்வமூட்டக்கூடிய எல்லா செய்திகளையும் எந்தவித வெறுப்பு இல்லாமல், பயாஸ் இல்லாமல் சொல்லக்கூடியதான் இந்த சேனல். நல்லது. இப்போ இன்றைக்கி கரண்ட்டில் இதில் பங்களாதேஷில் என்ன நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் யார் நம்ம ஸ்டூடெண்ட்டு தலைவர், அவர் ஷரீஃப் உஸ்மான் ஹாதி அப்படிங்கிறவர் சுட்டு கொண்டாங்க. போய் ஒரு 6 நாளில் சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிட்டார். பெரிய ரேலி கூட்டம் நடந்துச்சு. அதுக்கு இந்தியா தான் காரணம்னு சொல்லி இந்தியா மேலே, இந்தியாவோட அங்கே இருக்கிற மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்துக்கள், அதில் இந்து ஒருத்தரை பிடிச்சி எரித்து மரத்தில் கட்டி தொங்க விட்டுன்னு நிறையா பிரச்சனை நடந்துச்சு. அப்புறம் அடுத்து ஒரு லீடராக வந்த முகமது முத்தலீப் ஷிக்தர் அப்படின்னு ஒருத்தர், அவரையும் சுட்டுட்டாங்க. அவர் அதான் இப்போ சுட்டுட்டான்னு உடனே இறந்து போகலை, சிகிச்சை. இப்போது இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இதில் பங்களாதேஷில் அடுத்து என்ன நடக்க போகுது, ஏன்னா பிப்ரவரி 12 2026 பிப்ரவரி 12 இன்னும் கரெக்டாக ஒரு 1.5 மாதம் டைம் வச்சுக்கோமே. அதுக்குள்ளே எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷனில் என்ன ஆக போகுது, யார் யார் என்ன கட்சிகள் போட்டி போட போகிறாங்க அப்படின்னு இன்றைக்கி கரண்ட்டில் ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்டாக அமெரிக்காவால் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டு நியமிக்கப்பட்ட யார் முகமது யூனுஸ் அப்படிங்கிற ஒரு நோபல் லாரேட்டர். அவர் நோபல் பிரைஸ் வாங்கினவர். ஏற்கனவே எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கோம், நோபல் பிரைஸ் ஒருத்தருக்கு ஒரு அண்டர் டெவலப்டு, வளரக்கூடிய அது வளராமல் தத்தளிக்கக்கூடிய ஒரு நாட்டிலேருந்து யாருக்காவது நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னா அதை சந்தேக கண்ணோடு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது தான். அந்த ஒரு நோபல் பரிசோட வின்னர் அவர் அங்கேருந்து கூட்டு இங்கே பங்களாதேஷில் சீஃப் அட்வைசராக போட்டு இப்போதைக்கு நடத்திட்டு இருக்கிறார். இப்போ அவர் சில ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்தார். அதாவது இதை பிரைம் மினிஸ்டரோட ரூல்ஸு, பிரசிடெண்ட் டம்மி அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்குமே ஏதாவது ஒரு பவர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணார். அது நடக்கலை. இப்போது இங்கே ஸ்டூடெண்ட்டு பவர் ரொம்ப ஜாஸ்தி. அதே தூண்டி விடப்பட்டு கலவரம் ஏற்பட்டு அப்புறம் ஷேக் ஹசீனாவை எக்ஸ்பெல் பண்ணி அவங்க நாட்டை விட்டு ஓடி போய் இந்தியாவில் அடைக்கலமாகி இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு. இப்போது அடுத்து ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர் ஸ்டூடெண்ட் தலைவர் லீடர் இண்டிபெண்ட்டாக நின்று அங்கே அவருக்குன்னு ஒரு கட்சி, ஸோ அதெல்லாம் நின்று இங்கே ஜெயிச்சு வந்தால் எப்போவுமே அவர் ஆன்டி இண்டியன். நம்ம ஒரு ராஜா சொன்னதில்லை, பட் பொதுவாகவே அவர் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்கள் பேசுகிறது, இஸ்லாமுக்கு ஆதரவான கருத்துக்கள் பேசுகிறது அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரியான ஆள். அப்போ இதில் இந்த அவரோட கொலையில் இந்திய உளவுத்துறை ரா சம்மந்தப்பட்டிருப்போன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அது இல்லாமல் அந்த சுட்டுக்கொண்ட 2 பேரும் அங்கே காணோம், அவங்களை இன்னும் பிடிக்க முடியல. ஒருவேளை அந்த பார்டர்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க, இந்தியா அவங்கள பாதுகாக்குது அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது. அடுத்த ஸ்டூடெண்ட் லீடரையும் சொல்லிட்டாங்க. சரி, இப்போ அடுத்த கட்டமாக இப்போ இம்மிடியேட்டாக நடந்துட்டு என்ன தெரியுமா, சில ஆச்சரியப்பட விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. 17 வருஷமாக பங்களாதேஷ் நேஷ்னல் பார்ட்டி BNP அதில் இருந்த சேர்மன், அதில் எப்படின்னா
டிஃபெக்டோவாக இருந்த ஒருத்தர், அதாவது கலீதா ஜியா அப்படின்னு வந்து அவங்க ரூலராக இருந்தாங்க. அவங்களுடைய மூத்த மகன் 17 வருஷமாக வந்து யூகேல வந்து தஞ்சம் அடைஞ்சிருந்தார். அவர் இன்னைக்கு டிசம்பர் 25 இங்கே வந்திருக்கிறாரு பங்களாதேஷுக்கு. ஓகே, இப்போது அடுத்து இந்த வரக்கூடிய தேர்தலில் யார் யார் வந்து போட்டி போட போகிறான் அப்படின்னு சில கட்சிகள்லாம் இருக்குது. இப்போ ரொம்ப முக்கியமாக வந்து பிஎன்பி, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி, அவங்க வந்து போட்டி போட போகிறாங்க. இப்போது இந்த கலவரம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து உலக வங்கி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 150 மில்லியன் US$ வந்து பங்களாதேஷ்க்கு வந்து கடன் கொடுக்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட எவ்வளோ கணக்கு அப்படின்னா, இது வந்து 1300 கோடி ரூபா சம்திங், 1356 கோடி கரெக்டாக சொல்லப்போனால். அவ்வளோ வந்து அவங்க கடன் கொடுக்குறாங்க. அவங்க ஏன் கடன் கொடுக்குறாங்க? மக்களை வந்து இன்னும் போராட்டம் பண்ணு அப்படின்னு தூண்டி விடுறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இல்லைன்னா சாதாரண ஒரு நாட்டுக்கு வந்து அவங்க கடன்லாம் கொடுக்குறதில்ல, ரொம்ப கெஞ்சி கேட்டு பயங்கரமாக பண்ணணும். அங்கே கலவரமாக நடந்துகிட்ருக்கு, எலெக்ஷன் நடக்க போகுது, இந்த இடத்துல கடன் கொடுக்குறாங்கன்னா எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற வேலை தான் அப்படிங்கிறது பொதுவாக இப்போ இது உள்ள டீட்டெயில் பார்க்கும்போது தெரிஞ்சது. இப்போ வந்து இந்த தாரிக் ரஹ்மான்கிறவர் வந்து இன்றைக்கி திரும்புகிறாரா? அவர் வந்து பழைய ரூலர் ஜியாவுர் ரஹ்மான், அப்புறம் அவங்க மனைவி வந்து கலீதா ஜியா, இவங்களோட மூத்த மகன். இப்போது அவர் இங்கே வந்ததுனால இப்போ என்ன, யார் யார் என்னென்ன கட்சிகள் வந்து பங்களாதேஷில் வந்து போட்டி போட போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம். நம்பர் 1 வந்து, அதாவது பங்களாதேஷில் வந்து மொத்தம் பார்லிமெண்ட்டு சீட்டு எவ்வளோ அப்படின்னா 300 சீட்டு. அந்த 300 சீட்டில் 150 சீட்டுக்கு மேலே வந்தால் தான் அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு ஒரு சூழல். நம்பர் 1 வந்து இவங்க வந்து ஷேக் ஹசீனாவோட அவாமி லீக், பங்களாதேஷ் அவாமி லீக், அந்த கட்சியை வந்து பேன் பண்ணிட்டாங்க. இது வந்து எலெக்ஷனில் போட்டியே போட முடியாது அப்படின்னு பேன் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்கள பற்றின விஷயமே இப்போ சுத்தமாக இல்லை. அவங்க வந்து போட்டி போட முடியாது, அந்த கட்சியை சார்ந்தவங்க போட்டி போட முடியாது. ஒருவேளை அந்த கட்சியை வந்து பேன் பண்ணல அப்படின்னா அந்த கட்சியை சார்ந்தவங்க ஷேக் ஹசீனாவோட சார்பாக வேறு யாராவது நின்று ஜெயிச்சிட்டாங்கன்னா வேறு வழி இல்லை, அவங்க வந்து உள்ளே வந்துடுவாங்க, மொத்த சட்டத்தையும் மாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம். அதனால் அவங்க அந்த கட்சியை பேன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய இன்ஆப்ஷன்ஸியான்னு சொல்லுவாங்க. அவங்க அங்கே இல்லாத போதே கோர்ட்டு வந்து அவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி நடந்திருக்கு. அப்போ அந்த கட்சி வந்து இப்போ போட்டி போட முடியாது. அப்போ நம்பர் 1 இருக்கிறது வந்து பிஎன்பி, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி. அதில் கலீதா ஜியா அவங்களும் வந்து ஒரு 3 கான்ஸ்டியூஷன்சி, 3 தொகுதியில் வந்து போட்டி போடுறாங்க. அப்புறம் வந்து அவரோட மூத்த மகன் தாரிக் ரஹ்மான், அவர் வந்து ஒரு தொகுதியில் போட்டி போடுறாரு. இப்போ அவங்க ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, 300 தொகுதியில் வந்து 237 தொகுதிக்கு வந்து கேண்டிடேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ இது பிஎன்பி. அடுத்தது வந்து இது பங்களாதேஷ் ஜமாத்-இ-இஸ்லாமி அப்படின்னு ஒரு பார்ட்டி. அவங்க வந்து 300 தொகுதிக்கு 298 தொகுதிக்கு வந்து கேண்டிடேட் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எந்தளவுக்கு யார் என்ன ஜெயிக்க போகிறா என்னன்னு தெரியாது, ஆனால் அவங்க வந்து எல்லாம் தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம். அதுபோக வந்து நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி, அந்த ஸ்டூடெண்ட்டு பார்ட்டி சொன்னோம் இல்லையா, இவர் வந்து ஷரீஃப் உஸ்மான் ஹாதி அண்டு முத்தலீப், முகமது முத்தலீப், அவங்கெல்லாம் என்ன சுட்டு கொண்டாங்க. அந்த பார்ட்டி வந்து எவ்வளோன்னா ஒரு 125 இடத்துக்கு வந்து ஆல்ரெடி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அந்த பார்ட்டியை லீட் பண்ணுறது யாருன்னு சொல்லி இன்னும் பெருசாக தெரியலை. அது தேடி பார்த்தா கூட ஒன்றும் இன்னும் தெரியலை. பட் அந்த பார்ட்டி ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண கேண்டிடேட் வந்து அனௌன்ஸ் பண்ணதாக இருக்குது. 125 இடங்களில் வந்து அவங்க வந்து போட்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நேஷ்னல் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி வந்து அது ஒரு 18 கட்சிகளை இணைச்சி அவங்க வந்து போட்டி போடுறாங்க. அவங்க இப்போதைக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 119 இடத்துக்கு வந்து கேண்டிடேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இவ்வளோ பேர், இப்போ இது இல்லாமல் வேறு சின்ன சின்ன வேறு கட்சிகள் வந்து போட்டி போடுறாங்க. அது ஒரு 5-6 கட்சிகள்னு தோணுது போட்டி போடுறாங்க. இதில் என்ன நடக்கும்னா, வாய்ப்பு யாருக்கு அப்படின்னு எடுத்தோம்னா, நமக்கு அங்கே அந்த தரவுகள் படி நம்ம அங்கே வந்து உள்ள கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ண தரவுகள் படி பார்த்தோம்னா, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி தாரிக் ரஹ்மான் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. ஏன்னா அவர் வந்த உடனே யூகேலேருந்து 17 வருஷம் கழித்து யூகேலேருந்து பங்களாதேஷுக்கு வந்த உடனே முதல்ல அவர் பண்ணது என்னென்னா, அங்கே இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய முகமது யூனுஸ், அதாவது சீஃப் அட்வைசர், அவருக்கு ஃபோன் பண்ணி
அவரோட ஆசையை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரேலியில் வந்து கலந்துக்கிறாரு. ஸோ இப்போ வந்து பங்களாதேஷில் வந்து எவ்வளோ பேர் வந்து ஓட்டர்ஸ், எலிஜிபிள் ஓட்டர்ஸ் சொல்லுவோம் இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ எஸ்ஐஆருக்கு முன்னாடி 6,41,00,000 ஓட்டு. அப்புறம் எஸ்ஐஆர் வந்து டிராஃப்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே 5,43,00,000 ஓட்டு, 97,00,000 ஓட்டை வந்து காணோம் என்ன நீக்கியிருக்காங்க. அப்புறம் திரும்ப வந்து போட்டி போட்டு அதில் திரும்ப ஃபில்லப் பண்ணி வரணும். அப்புறம் 30,00,000 பேர் வந்து டபுள் என்ட்ரி அண்டு செத்து போனவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து பங்களாதேஷில் எவ்வளோ அப்படின்னா 12,80,00,000 பேர் அங்கே மொத்தம் 128 மில்லியன் பீப்புள். ஸோ அவங்க வந்து ஓட்டர்ஸ். அதில் வந்து எப்படியும் வந்து ஒரு 70% 80% வந்து ஓட்டு போட்டாங்கன்னா, ஒரு வேளை நிறைய இடங்களில் இந்த நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி இருக்குல்ல, என்சிபி, ஸ்டூடெண்ட்ஸ் பவர், அவங்கள வந்து நிறைய பேர் ஜெயிச்சு வர்றாங்களா, அல்லது ஜமாத் இஸ்லாமி, பங்களாதேஷ் ஜமாத் இஸ்லாமி அவங்க எப்பேற்பட்டவங்க அப்படின்னு தெரியல. அப்புறம் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அதில் வந்து தாரிக் ரஹ்மான், கலிதா ஜியா வந்து ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அப்புறம் 2018 24 வரைக்கும் ஜெயிலில் இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஜெயில் சென்டென்ஸ் போட்டிருந்தாங்க, ஜெயிலில் இருந்தாங்க. உடம்பு ரொம்ப சரியில்லைன்னு சொல்லி தகவல் வருது. சரி, அவங்க 3 இடத்துல போட்டி போடுறாங்க. ஒருவேளை அவங்க இதெல்லாம் ஜெயிச்சு, தாரிக் ரஹ்மான் ஜெயிச்சு அவர் வந்து இங்கே பிரைம் மினிஸ்டராக வந்தாருன்னா, அவங்களுக்கும் இந்தியாவுக்கும், அதாவது அவங்க ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்குமான உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்னாடி வந்து பிஎன்பி வந்து நல்ல உறவு இல்லை இந்தியாவோட. ஷேக் ஹசீனா வந்து ரொம்ப நல்ல உறவு, இந்தியா என்ன சொன்னாலும் கேட்குற இடத்துல இருந்தாங்க. அதனால் இந்தியா வந்து நிறைய சப்போர்ட் வேறு பண்ணாங்க. காங்கிரஸ் பீரியட்லேயும் சப்போர்ட் பண்ணாங்க, அப்புறம் பிஜேபி பீரியட்லேயும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இது வந்து எப்படின்னா, நம்ம இந்தியாவிலேருந்து எந்த கட்சிங்கிறது இல்லை, இந்தியா அண்டு பங்களாதேஷ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் அவங்க வந்து பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப வளமாக இருந்தாங்க. அது போக வந்து ஹிந்துக்கள் மேலே இங்கே இந்தியாவில் இஸ்லாமியர்கள், முஸ்லீம் மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி மாதிரி அங்கே வந்து மைனாரிட்டி வந்து ஹிந்துக்கள் 8% அந்த ஹிந்துக்கள் மேலே வந்து வன்முறை வந்து முன்னாடி நடந்துச்சு. ஷேக் ஹசீனா வந்து வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டாக இறுக்கி பிடிச்சி அந்த மாதிரி மைனாரிட்டி மேலே எந்த ஒரு தாக்குதலும் இல்லை. அதே மாதிரி கோயில், அது அவங்களுடைய வழிபாடுகள் எல்லாத்தையும் வந்து மதித்தாங்க. அந்த மாதிரி இருந்தது. இப்போ இன்றைக்கி முக்கியமான இந்த டிசம்பர் 25 பங்களாதேஷில் இவ்வளோ ஊர்வலம், இவ்வளோ கலவரம், பற்றி எரியுது, ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்கு இடையில் வந்து கிறிஸ்மஸ் விழா வந்து அங்கே வந்து கொண்டாடிட்டுருக்காங்க. இப்போ வந்து கிறிஸ்மஸ் விழான்னு சொன்னோம்னா, அவர் இயேசுநாதர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அன்பை போதிச்சார். ஒரு கன்னத்தில் அரைஞ்சா இன்னொரு கன்னத்தை காமிங்க அப்படின்னாரு. அப்படி காமிக்கும்போது என்ன நடக்கும்? இன்னொரு கன்னத்தில் அரையட்டும், திரும்ப காமிங்க அப்படின்னா அரைய மாட்டான். ஒரு கன்னத்தில் அரைஞ்ச உடனே நம்ம கையை முறுக்கிட்டு திருப்பி அடித்தா அவன் திரும்ப சண்டை வந்து பெருசாக வரும். அப்போது அன்பை, சமாதானத்தை போதித்த இயேசு கிறிஸ்துவோட அவதரித்த நாள் என்று இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் டே. இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் பங்களாதேஷ்லேயும் வந்து அரசு பாதுகாப்போடு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கிறிஸ்மஸில் வந்து நம்மளுடைய விருப்பமெல்லாம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து ஒரு கலவரமெல்லாம் ஓய்ந்து நல்ல சமாதானம் நிலவட்டும். அங்கே இருக்கிற மைனாரிட்டி இந்துக்கள் மேலே எந்த விதமான பிரச்சனையும் வராமல் அரசு வந்து பாதுகாக்கட்டும். அப்புறம் பிப்ரவரியில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் வந்து தேர்தல் நல்ல ஒரு நடந்து எந்த கட்சி வந்தாலும் இந்தியாவோட நல்லுறவு பெறணும் அப்படிங்கிறத நம்முடைய விருப்பம். ஸோ நம்ம விருப்பம் எப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். விரைவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி.